Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 3 சிட்னி தண்டர்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வரையும் 2 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. இது 3வது மேட்ச். சிட்னி தண்டர்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு 2 டீமுமே வந்து குவாலிட்டியான டீம் தான். ஸோ டீம் வைஸாக நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக வச்சு பார்க்குறப்போ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. பட் ஹோம் கிரவுண்ட்னா மனுக்காவோல் வந்து தண்டர்ஸுக்கு தான் ஹோம் கிரவுண்ட். தண்டர்ஸ் தான் வந்து மனுக்காவோலில் நிறைய மேட்சஸ் வந்து ஆடிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து 17th டிசம்பர் 1:45 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது மனுக்காவோலில். ஸோ 2 மேட்ச் முடிஞ்சு இது 3வது மேட்ச். ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பேஷ் லீக் ஃபுல்லாமே நம்ம நல்ல டீம்ஸ் வந்து கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஜிஎலுக்கும் க்ளோஸாக போகிற மாதிரி தான் வந்து அனலைஸ் ஸ்டாட்ஸு லோ பர்சன்டேஜ் பிக் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதேமாரி நான் இன்னொன்று கேட்டிருக்குது, கமெண்டில் யார் ட்ரீம் டீமோட கேப்டன் கேம் நான் வருவாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துட்டு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நம்ம யூசர்ஸ்கிட்ட வீடியோ மூலியமாக. ஸோ அதனால் அது எதுக்காண்டி சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரீம் டீம் கேப்டன் கேப்டன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாலும் கிராண்ட் லீக்கும் ப்ளே பண்ணுவீங்க. அப்போது ஒரு 5 டீம் போடுறப்போ அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நிறைய பேர் வந்து கமெண்டில் கொடுக்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வீடியோ லைக் பண்ணுறதுன்றது நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ண தான் மற்றவங்களுக்கு போகும், இல்லாட்டி போகாது. ஸோ டவுன் ஆயிரும். அதுதான் வந்து காரணம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீசன் ஃபுல்லாமே ஒரு 50 மேட்ச் கிட்ட இருக்குது, கவர் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து டீம்ன்றதை நல்ல டீமாக கொடுத்து மூவ் பண்ணுவோம். சிட்னி தண்டர்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. டொமஸ்டிக் மேட்சஸ் பார்த்தோம்னா 23 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 8 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 15 மேட்ச் செகண்ட் பண்ண டீம். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. ஸோ இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி என்ன நடந்திருக்குன்னா, நான் எப்படி பெர்த்திஸ் காச்சஸ் மேட்ச்சில் சிம்பிளான பாயிண்ட்டாக முடிச்சிருப்போம். பெர்த்திஸ் காச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லுவாங்க வேறு டீமை, அந்த பேசர்ஸை வச்சு வேறு 3 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பேன் பெர்த்திஸ் காச்சஸ் மேட்ச்சில். அதே தான் இது நடந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில். அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு மற்ற கிரவுண்ட்ஸில் ஆடுறப்பயுமே பெர்த்திஸ் காச்சஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஷாட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 150 ரன் டார்கெட் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அவரே ஒரு 50-60 ரன் அடிச்சிருவார். அவங்களோட பவுலர்ஸ் 2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி போயிருக்கு. சேம் அந்த ஃபார்முலாவை அவங்க இந்த கிரவுண்டில் அப்ளை பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 100% அதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆவரேஜாக 164 ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் கிடைக்கும். பட் தரமான பேட்டிங் விக்கெட் இது. பேட்ஸ்மேனுக்கு ஹையஸ்ட்டான ஹெல்ப்புன்றது கிடைக்கும். பட் சேஸ் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஒரு விக்கெட்டு பேட்டிங் விக்கெட்டாக இருக்கா இல்லை பவுலிங் விக்கெட்டாக இருக்கான்றதை சேஸ் பண்ணுறதை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஸோ சேஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்கனாலே கண்டிப்பாக அது ஒரு பேட்டிங் விக்கெட் தான். ஸோ டாப்பில் இருக்க பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் எடுத்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப அந்த டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எடுத்தாலே போதும். மற்றபடி ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இந்த 2 டீம் ஆடுற மேட்ச்சில் இருக்காங்க. அவங்கள பர்ஃபெக்டாக நம்ம பிக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கிரவுண்டில் நடந்த கடைசியாக 2 BBL மேட்ச். அதில் ஸ்பின்னர்ஸில் போப்பு 4 விக்கெட் எடுத்திருக்காரு, தன்வீர் சங்கா 1 விக்கெட். இந்த 2 டீம் ஆடினதுக்கான ஸ்கோர் கார்டு தான். இதில் சிட்னி தண்டர்ஸ் 140க்கு அவுட் ஆகிருக்காங்க. 141 ஈஸியாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட் இதுதான். மேட்ச் ஷாட் சேசிங் வரப்போ டக்குன்னு அடிச்சிருவார். ஸோ ரொம்ப குவிக்காகவே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ 6-4லேயே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் அவருமே பவுலிங்கும் போடுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் அதுலேயும் விக்கெட்டுன்றது அவருக்கு கிடைக்கும். ஸோ பக்காவான 100% சான்ஸ் அவர் தான். லாஸ்ட் 2 சீசனோட BBLல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாருன்னா அது மேட்ச் ஷாட் தான். அந்தளவுக்கு BBLனாலே அவர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸில். சேம் இந்த சைடு பார்க்கலாம். பிரிஸ்பன் ஹீட்ஸும் சிட்னி தண்டர்ஸும் ஆடின மேட்ச்சு. ஸோ லாஸ்ட் சீசனில் சிட்னி தண்டர்ஸ் தான் ஒன் ஆஃப் த புவர் டீம், இருக்கிறதுலே மோசமான டீம்னு சொல்லலாம். அவ்வளோ மோசமான ஒரு டீமாக தான் இருந்தாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸாக எல்லாமே புவராக தான் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த சீசன் எதாவது இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. பட் அவங்களோட ரெக்கார்ட்ஸுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். தன்வீர் சங்கா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே போப்பு 4 விக்கெட்டு, தன்வீர் சங்கா 1 விக்கெட், தன்வீர் சங்கா 3. இதுலேயே உங்களுக்கு தெரியும் ரிஸ்ட்டு ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு வந்து சான்ஸு ஹையாக இருக்குது. ஸோ லெக் ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் ஹையாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே மேத்யூ குன்மேன், ஸோ அவருமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆக்ஷனில் போடக்கூடிய சைனாமன் பவுலர் தான். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக இருக்குது. பட் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட்டு தான். ஸ்பின்னர்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணி
பிக் பண்ண பாருங்கள். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை இந்த விக்கெட்டில் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு மூவாகுமே. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணுங்கள் டெலகிராமில். இந்த அட்ரஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அது மென்ஷனும் பண்ணியிருப்போம். ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுப்போம். அதேமாரி நம்ம உங்கள்கிட்ட பேச முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது பேசுனா மாட்டிக்காதீங்க. ஒன்லி நம்ம டெலகிராம் மட்டும்தான். அதுவும் இந்த டெலகிராம்லேயுமே நம்ம யார் கூடயுமே பேச முடியாது. நீங்களும் எங்கள் கூட பேச முடியாது. இதுவே வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஸோ அதனால் கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் மினிட்டில் சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க கொடுக்குற டீமில். இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஃபுல் இதுவுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா மேட்ச்சுமே நம்ம கவர் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிபிஎல் வந்து ஒரு கிராண்ட் லீக்கே நம்ம டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணணும். ஸோ பெரிய வின்னிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது ஓரளவுக்கு. இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசியாக இந்த மேட்ச் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சி வின்னிங்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் எப்போயுமே வின்னிங்ஸ் எல்லாமே ஆப்போனட் 4 பேர் ஆடுறோம்னா அந்த 3 பேர் யாருன்னு ஷோ பண்ணி தான் வின்னிங்ஸ்ன்றதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து ட்ரூவும் கூட. சும்மா அப்படியே மொட்டையாக இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோன்றது வந்து ஃபேக்காக கூட நம்ம வந்து அப்படி வின்னிங்ஸை ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி அப்படியுமே நிறையா ஸ்கேம் நடக்குது. ஸோ சேஃபாக இருங்க. நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஐடியா இருந்தால் ஒரு சில பிளேயர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்புன்றது கிடச்சிருக்கு. அதுக்கு மெயினான பாயிண்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது போப்பு, தன்வீர் சங்கா, அதுக்கப்புறமா இங்கே மேத்யூ குன்மேன் பெஸ்ட்டு ஸ்பின்னர்ஸு இந்த 2 டீமுமே இப்போயுமே இருக்காங்க. அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. ஹிட்டர்ஸில் மேட்ச் ஷாட்டு, ஜாக் வெதர்லாண்ட், அதுக்கடுத்து வந்து ஹேல்ஸு, இங்கே காலின் முன்ரோ இவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது நம்ம பார்க்குறது பேட்டர்ஸ், ஸ்பின்னர்ஸ், மீடியம் பேசர்ஸ்னு எடுத்துக்கலாம். நியூட்ரலான ட்ராக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் சேஸ் பண்ணுற டீமுக்கு அதிகமான வாய்ப்புன்றது இருந்திருக்கு. தண்டர்ஸ் வந்து கொஞ்சம் போர் டீமாக இருந்ததுனால அவங்க வந்து தோத்துட்டாங்க பிரிஸ்பேன் ஹீட்ஸுக்கு எதிராக. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ பிளேயிங் ஒன்று பார்த்தோம்னா ஐடியான்றது கிடைக்கும். ஸ்குவாடு வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் பிளேயிங் லோனை செட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்குவாடுன்றது வரல. ஸ்குவாடை வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம்லேயுமே. இப்போ கொஞ்சம் லேட்டாகவுமே ஸ்குவாட் கொடுக்குறாங்க. ஆன் டைமில் லைன் அப்புமே வரும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் லோனில் டேவிட் வார்னர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. டேவிட் வார்னர் அதுக்கப்புறமா பென் கிராஃப்ட்டு, கிளிக்ஸு, சாம் பில்லிங்ஸு, நெக்ஸ்ட்டு டேவிஸு, அதுக்கப்புறமா டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீனு, மெக்காண்ட்ரியூ, தன்வீர் சங்கா, ஃபெர்க்யூசன், வாசாகர். இதுதான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். அதில் வாசாகர் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்த பிளேயர். ஸோ சிட்னி தண்டர்ஸில் இருந்த பிளேயர் இங்கே வந்திருக்காரு. அலெக்ஸ் ராஸு சிட்னி தண்டர்ஸில் இருந்த பிளேயர் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும், அதே மாதிரி இந்த சைடு வாசாகர் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருந்த பிளேயர் வந்து இங்கே சிட்னி தண்டர்ஸ்க்கும் வந்திருக்காங்க. ஸோ ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேத் ஷாட்டு, டேசி ஷாட்டு, கிறிஸ்லீனு, அலெக்ஸ் ராஸு, வெதர்லாண்ட், அடுத்தா நெல்சனு, ஓவர்டனு, த்ராண்டன், போப்பு, பாய்ஸி, ஸ்காட். இதுதான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட பிளேயினோட இருக்கும். அப்படி ஸ்காட் ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல பேஸ்லி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆன் டைமில் பிளேயிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஐடியாஸ், என்னோடய ஸ்டாட்ஸு கிளியர் கட்டாக வந்து கொடுத்துட்றேன். இந்த விக்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் உங்களுக்கு டாப்லேயே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. டேசி ஷாட்டு, அதுக்கப்புறமா வெதர்லாண்ட். ஸோ 2 பேர் வந்து முக்கியமான பிளேயர். அது கீழே வரவங்க ஜஸ்ட்டு ஒரு பிளேயராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போது கிறிஸ் கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ஆஃப் ஸ்பின். ஸோ பேட்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். பர்ஃபெக்டாக பேட்டிங்குமே ஆடுறாரு. அதனால் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு கிறிஸ் கிரீன். சேம் இந்த சைடில் சிட்னி தண்டர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த க்ரௌண்டுமே ஹெல்ப் கிடைக்கிறதுனால டாப்பில் நீங்கள் பார்க்கலாம் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டேவிட் வார்னர், கில்க்ஸ் ஆனா 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரு. அப்போது இந்த சைடில் கண்டிப்பாக மேத்யூ ஷாட்டை அவரோட ஓவர்ஸை பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர் இல்லாட்டினாலுமே அவர் பவுல் பண்ணி பவர் பிளேயில் அந்த பவர் ஸ்விட்ச் எடுப்பாங்க. அதில் வந்து மேத் ஷாட் பவுல் பண்ணிலாம் விக்கெட் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராகவே. அதனால் கன்ஃபார்ம் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே ஜிம்மி ஓவர்டன்லேருந்து கிட்டத்தட்ட 5 பேர் மேத் ஷாட் ஆறாதால். இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து டைரெக்டாக பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காங்க. அதில் மிக்ஸ் பண்ணி வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சப்போஸ் யாராவது ஆடலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேட்டரை கொண்டு வராங்கன்னா ஆன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா லோ பர்சன்டேஜ் ஹிட்டர்ஸு. ஸோ லோ பர்சன்டேஜ் ஹிட்டர்ஸில் இங்கே ஆலிவர் டேவிஸு, ஜாக் வெதர்லாண்ட் இந்த 2 பேருமே லோ பர்சன்டேஜ் ஹிட்டர்ஸு. அலெக்ஸ் ராஸ். ஸோ இந்த 3 பேருமே லோ பர்சன்டேஜாக தான் கண்டிப்பாக பிக் பண்ணியிருப்பாங்க. பட் நல்ல ஹிட்டர்ஸ், இந்த மாதிரி விக்கெட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான பிளேயர்ஸ் கிராண்ட் லீக்கில் அங்கங்கே ஒரு சில டீம்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கிறது பெட்ரு. கண்டிப்பாக
டாப்பில் விக்கெட் இயர்லியாக போச்சு அப்படின்னா இவங்க 3 பேரில் யாராவது சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் இப்போது நம்ம சேஃபான பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 3 பேருமே சேஃப் தான். உங்களுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்து குடிக்கக்கூடியவங்க. லாக்கி ஃபெர்கியூசனுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். இங்கே உங்களுக்கு சேஃபஸ்ட்டு பிக்ஸில் மேத்ஸ் ஆட்டு அதுக்கப்புறம் ஜிமி ஓவர்டன் 2 பேர் வந்து பெட்டரான சேஃப் பிக்ஸு. காரணம் என்னென்னா 2 பேருமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். ஜிமி ஓவர்டன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே உங்களுக்கு அடியில் ஷேக்கர்ஸ் டீம் தான். ஒரு பிளாக் கலர் க்ளோவை மாட்டிட்டு வந்து லாஸ்ட் சீசன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பவுல் பண்ணால் விக்கெட்டு, பேட் பண்ணால் ஹிட்டிங்னு. பட் இங்கிலாந்து டீமில் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல. பிபிஎல் அப்படி கிடையாது, பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கேப்டனைஸ் சாய்ஸில் மேத்ஸ் ஆட்டு, ஜிமி ஓவர்டன், டேனியல் சாம்ஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மினிமம் 3 விக்கெட் எடுப்பார். அதேமாதிரி பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக நீங்கள் கிறிஸ் க்ரீனை ட்ரை பண்ணலாம். இந்த 4 பேர் தான் வந்து பக்கா சேஃபான கேப்டனைஸ் சாய்ஸ். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷன்ஸில் டேவிட் வார்னரோட ஃபார்ம் போகிறதா இருக்குது. பட் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க டேவிட் வார்னர் ட்ரை பண்ணலாம். தன்வீர் சங்கா இந்த விக்கெட்டுக்கு சூட்டபுளான ஒரு ஜிஎல் கேப்டன். ஸோ டேவிட் வார்னர், தன்வீர் சங்கா, போப்பு இல்லை பாய்ஸி இவங்க 4 பேர்த்துக்குள்ளே நீங்கள் கிராண்ட் லீக்கு கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் அவங்க, கிராண்ட் லீக்கு இவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் டேவிஸு, ஜாக் வெதரான், அலெக்ஸ் ராஸ் இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை இங்கே டேசி ஷாட்டு, கிறிஸ்லின்னு, பென் கிராஃப்ட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில டீம்ஸில் கட் பண்ணி இனிஷியல் விக்கெட் கிடைக்குமா அப்படின்னா பவர் பிளேயில் பவுல் பண்ண போகிறது இப்போ ஸ்காட் அண்ணா அவர் வந்து பவுல் பண்ணார், லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். அப்படி இல்லாட்டி ஜிமி ஓவர்டனை வச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேர்ட் டனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து தேர்ட் டன். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளேயில் பவுல் பண்ணுறது, டெத்தில் பவுல் பண்ணுறது டேனியல் சாம்ஸ் தான். லாக்கி ஃபெர்கியூசன் இல்லை மெக்கான்ட்ரியை வச்சு ஓப்பனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத்தில் ஃபெர்கியூசன் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். வாஸ் ஆகிறானாலுமே ஓரளவுக்கு நல்ல மீடியம் பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் மீடியம் பேஸ் அட்டாக் குறைவாக இருக்குது. மேபி வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆன் டைமில் வந்து பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் லோ பர்சன்டேஜில் கிளிக்ஸ் வந்து கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறமா நெல்சன் லோ பர்சன்டேஜ். ஹை பர்சன்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா பென் கிராஃப்ட்டு, சாம் பில்லிங்ஸ் தான் இருப்பாங்க. அதில் சாம் பில்லிங்ஸ் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸே கிடையாது, போராக தான் ஆடுறாரு. அது குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் பவுல் பண்ணாங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவுட் ஆகி நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். சேம் இங்கே 3 பவுலிங், 2 லெக் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அப்புறம் ஒரு சைனா மேன். ஸோ கிட்டத்தட்ட டேசி ஷாட்டி சேர்த்தா 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்தளவுக்கு சாம் பில்லிங்ஸ் வந்து கிளிக் ஆக முடியாது. பட் விக்கெட் கீப்பிங் பண்ணார் அப்படின்னா அதில் வேணால் ஒரு சில பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கலாம். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 4 ஓவர்ஸ் கோட்டாவில் கண்டிப்பாக டேனியல் சாம்ஸ் 4 ஓவர்ஸு, அதுக்கப்புறம் மெக்கான்ட்ரி 4 ஓவர்ஸு, லாக்கி ஃபெர்கியூசன் 4 ஓவர்ஸு, கிறிஸ் க்ரீன், தன்வீர் சங்காவும் இந்த கிரவுண்டில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார். கண்டிப்பாக அவருக்கும் விக்கெட்டுன்றது கிடச்சிரும். சேம் இந்த சைடில் 4 ஓவர்ஸில் இவங்களே கிட்டத்தட்ட முடிப்பாங்க. இதில் அந்த ஸ்காட்ன்ற பிளேயருக்கு பதிலாக மேத்ஸ் ஆட்டு ஒரு சில ஓவர்ஸை போட்டு முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக விக்கெட்டில் ஸ்பின் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸ்பின்னர்ஸை முக்கியத்துவமாக கொடுத்து கேப்டனைஸ் கப்னா கூட ஜிஎல்லில் கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். சேம் ஒன் சைட் டீம் காம்பினேஷன் டேசி ஷாட், கிறிஸ்லின் இந்த 3 பேத்துக்குள்ளே மேட்ச் முடியும் அப்படின்னா இந்த 5 பவுலர்ஸ்குள்ளே மாற்றி கேப்டனைஸ் கப் கொடுங்க. இங்கே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸில் ஆல்ரவுண்டராக இருக்கவங்கள மட்டும் பிக் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே கட் பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கள். சேம் சிட்னி தண்டர்ஸ் வந்து சேஸ் பண்ணிவாங்கன்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். பென் கிராஃப்ட்டு ஓரளவுக்கு சேசிங்களுமே நல்லா தான் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஒரு சேஃபஸ்ட்டு பெட்டர் சாய்ஸ்னால் அவர் தான். மற்றபடி நம்ம ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே கேப்டனைஸ் கப் கொடுத்துட்டு கொஞ்சம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஃபேவராக டீமை செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிளேயிங் லெவலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டீம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. கேப்டனைஸ் கேப்னே இல்லாமல் நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ஆஃபரோட பயன்படுத்திக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகுனா ஜிமி ஓவர்டனை பவுலிங் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரு. டாப் 3 டாப் 4 கூட அவர் வர முடியும். பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸு ஒன் சைடாக நம்ம அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு யோசிச்சோம்னா. அடுத்த ஆப்ஷன்னா டேனியல் சாம்ஸ். மற்றபடி இங்கே பிக் பண்ணியிருக்க எல்லாமே சேஃபஸ்ட்டு பிக்கு தான். நான் பர்சன்டேஜ் வைஸாக தான் வந்து சேஃப் டீமாக தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீமில் டேனியல் சாம்ஸு, கிறிஸ் க்ரீன் இந்த டீமுக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணி டேசி ஷாட்டு, மேத்யூ ஷாட்டு, போப்பு, ஓவர்டன், வாஸ் ஆகர், தன்வீர் சங்கான் பிக் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் டேவிட் வார்னர், தன்வீர் சங்கான் கூட ஓன் சைட் டீமாக நீங்கள் தண்டர்ஸ்க்கு ஃபேவராக கேப்டனைஸ் ட்ரை பண்ணலாம். ஜாக் வெதர்லாண்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம அடுத்த டீமில் பார்ப்போம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்குள்ள கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்குறது. இந்த டீமில் ஜாக் வெதர்லாண்டு குயிக்காக அடிக்கிறாரு. டொமஸ்டிக்லுமே அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல பிளேயர் தான். ரீசெண்ட் டைமாக ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். போன சீசன் கொஞ்சம் நல்லா ஆடினார். ஸோ கேப்டனாக கொடுத்து
மெக்காண்ட்ரிக்கும் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நிறையா டைம் வந்து மெக்காண்ட்ரியோ அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். விக்கெட் கீப்பிங்லையுமே இருக்க எல்லாம் லோ பர்சன்டேஜ் பிக் எடுத்திருக்கேன். பேட்டிலையும் எல்லாம் லோ பர்சன்டேஜ் பிக் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பேர் மட்டும்தான் ஹை பர்சன்டேஜ் பிக் இந்த டீமில். மற்ற எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிக் 40% கீழே பிக் பண்ணப்பட்டவங்கள தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு கிராண்ட் லீக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பிபிஎலுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு சேஃபாக எடுத்தாலே போதும். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து டேவிட் வார்னர், தன்வீர் சங்கா, போப், பாய்ஸிக்கு ட்ரை பண்ணுங்கள். தாண்டனை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேஃப் ஆப்ஷன்ஸில் ஜிமி ஓவர்டனு, மேத்யூ சாட்டு, டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீன் இவ்வளோ தான் வந்து பெட்டரான சாய்ஸு. மற்றபடி மீடியம் பேஸுக்குள்ளே நீங்கள் ஒன் சைட் டீம் செட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டன் கொடுத்து வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி இங்கே கேப்டனாக கொடுத்து இங்கே வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். விக்கெட்டில் ஸ்பின்னு கண்டிப்பாக இருக்கும். டெத்தில் போடக்கூடிய மீடியம் பேஸுக்கு விக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி ஹிட்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. ஹிட்டர்ஸை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கிளிக்ஸு ஹிட்டர் தான், ஆனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஜாக் வெதர்லாந்து ஹிட்டர் தான், அவரும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், அதை விட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு நான் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ன்றது கொடுக்கல, பட் நெக்ஸ்ட் வரக்கூடிய மேட்ச் கொடுப்பேன். இந்த மேட்ச்சுக்கு அவ்வளோ வந்து தேவைப்படலை, ஸோ அதனால் நான் கொடுக்கல. சிம்பிளாக மனுக்கா ஓவல் கிரவுண்டு ப்ளஸ் இவங்க ஆல்ரெடி ஆடினதை வச்சு நான் மூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் மேட்ச்சு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.